என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, என்னங்க நீங்கள் நாம் தமிழர் கட்சி இப்படி ஆதரித்து பேசுகிறீங்க, சீமானவர்களை ஏன் இவ்வளோ தூரம் ஆதரிக்கிறீங்க அப்படின்னு ஒரு நண்பர் கேள்வி கேட்டதால நான் அவர்கிட்ட சொன்னேன், நண்பரே, இந்த திமுக அதிமுகன்ற கட்சிகளின் நிர்வாக சீர்கேடுனாலையும் முறைகேடுகள்னாலையும் லஞ்சம் வாங்குற பழக்கத்தினாலையும் ஊழல் செய்கிற பழக்கத்தினாலையும் நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவன். அதனால எனக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியலை பேசுறதுக்கு இப்போ நான் திமுகவோ அதிமுகவோ பக்கத்தில் போயின்னு பேச முடியாது. திமுகவில் போய் அரசியல் பண்ணணுன்னா கருணாநிதி அவர்கள் குடும்பத்தில் வாரிசாக பிறந்திருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு முன்னாள் அமைச்சரின் மகனாக பிறந்திருக்கணும், இல்லைன்னா அவங்க குடும்பத்தில் வாரிசாக பிறந்திருக்கணும். அதிமுகவில் அரசியல் பண்ணோம்னா சசிகலா அவர்கள் வீட்டில் பணிவிட செய்கிறவனாக இருந்திருக்கணும், இல்லை அவங்களோட 6ஆம் கட்ட 7ஆம் கட்ட 8ஆம் கட்ட அடியாளுகளாக இருந்திருக்கணும். அப்போ தான் அதிமுக அரசியலை செஞ்சுருக்க முடியும். இந்த ரெண்டுக்கும் என்னால் முடியாததுனால தான் இந்த ரெண்டு கட்சிகளை எதிர்த்து அடிக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம், அரசியல் பிளாட்ஃபார்ம் நாம் தமிழர் கட்சி ப்ரொவைட் பண்ணுது. அதனால அங்கே நின்று எனக்குள்ளே என்ன அரசியல் இருக்கோ அதை நான் பேசுகிறேன். இது உங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இல்லை சீமான் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அதுக்கு நாம் பொறுப்பாக முடியாது. எனக்குள்ளே இருக்கிற அரசியலை நாம் தமிழர் கட்சி ஆதரிக்குது. அந்த அரசியலை நாம் தமிழர் கட்சிக்குள்ளே பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதனால அந்த கட்சியின் வட்டத்துக்குள்ளே இருந்து நான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலை எடுத்து வைக்கிறேன்னு சொன்னேன். வாழ்க வளத்துடன்.